சமீபத்தில் எல்லாத்துக்குமே ஒரு போதை இருக்கு. அது புகைப்பட போதை. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அதை பேக்ரவுண்டாக மட்டுமே மனம் கற்பனை பண்ணி திருப்திப்பட்டுகிறது. பூக்களின் சிரிப்பை பார்ப்பதே இல்லை, செடியின் அசைவை நோக்குவதே இல்லை, மரத்தின் பிரம்மாண்டத்தை காண்பதே இல்லை, இயற்கையின் வனப்பை ரசிப்பதே இல்லை. இதுவாக இருந்தாலும் ஒரு புகைப்படத்தை எடுத்தோமா, அதில் ஒரு கேப்ஷனை போட்டோமா, எஃபியில் ஏற்றினோமா, இன்ஸ்டாவில் ஏற்றினோமா, லைக்ஸ் வாங்கினோமா, கமெண்ட்ஸ் பிடிச்ச மாதிரி வந்துச்சா, அதோடய பார்த்தோன்னா முடிச்சுக்கணும். இயற்கை அவ்வளோ பெரிய இயற்கையை பார்த்தோன்னா உள்வாங்கிறோமா, அந்த இடத்துல நின்று ரசிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த புகைப்படங்கள் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் அந்த செல்ஃபோன்லாம் மூசு திணறுது. 258 ஜிபியுமே பத்த மாட்டேங்குது. நினைவாற்றல் பகுதின்றது சிதைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த புகைப்படங்கள் பார்த்தோன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு கருவி தான். ஒரு புகைப்படம் ஒரு போரே நிறுத்தியிருக்கு. வரலாறு வியட்நாமில் அமெரிக்கா போர் தொடுக்குது. எல்லா சூழ்நிலையும் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தோன்னா போர்ன்றது வன்முறை தான். அது எளியவர்களை தான் பழிவாங்க. அந்த பாஸ்பரஸ் குண்டுகள்னால பார்த்தோன்னா பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அரை நிர்வாணத்தோட ஒடியாரா. அந்த புகைப்படம் செய்தித்தாள்கள் வெளியான உடனே உலகமே பார்த்து அதிர்ச்சி அடையுது. அமெரிக்காவுக்கு கண்டனம், கடுமையான கண்டனம், போர் நிறுத்தப்படுது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களே செஞ்சுருக்கு. இப்போ பார்த்தோன்னா புகைப்படங்கள் பார்த்தோன்னா எந்த இடமா இருந்தாலும் சரி, விபத்து நடந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அது உடனே பதிவேற்றம் செய்யப்படுது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் போதும் நம்மளை என்ன மாதிரியாக வேணால் சித்தரிக்கலாம் அப்படிங்கிறத தொழில்நுட்பம் கொடுத்துருக்கு. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த புகைப்படங்கள் உண்மையிலே நமக்கு இந்த வாய்ப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடியதா, மன திருப்தி தரக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இந்த புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே ஒரு சிக்கலாக தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் நைஸ்போர் நைப்ஸி அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட வயதின் மூப்பில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. யார் கூட சேரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதற்கு பிறகு பார்த்தோன்னா இதை மேம்படுத்தினவர் லூயிஸ் டாக்கர். அவருடைய பேர் மட்டும்தான் வரலாறுல நிலைச்சிருக்கு. இது எல்லா காலகட்டங்களையும் அப்படி தான். கடைசியாக வரவங்க பேர் வாங்கி போயிடுவாங்க. இந்த புகைப்படத்துலேயும் அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லைங்க, புகைப்படத்தினால பிரச்சனைகள் இருக்குது. என்னோட தம்பி ஒருத்தர் இருக்கிறான். நாங்கள் எல்லாம் ஆசையாக போய் புகைப்படம் எடுப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை திருப்பி பார்க்கலாம்னு ஆசைப்படும் போது பார்த்தோன்னா நிறைய புகைப்படங்கள் இருக்காது. ஏன்னான்னு கேட்டால் அந்த ஃபோட்டோவில் நான் நல்லா இல்லை, அதான் அவன் நல்லா இல்லையா, அதனால் அழிச்சிடுவார். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபோட்டோவில் அவன் இல்லைன்னா மற்றவங்க நம்மளாம் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இருக்காது. இந்த ஃபோட்டோக்கள்னால பார்த்தோன்னா இப்போ பிரச்சனை தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி டெலிட் பண்ணுற நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.